என்னங்க எவ்வளோ மட்டமாக இருக்குது. ஐயோ கிளைமேட்டே இல்லை கடைசியில். நான் கொஞ்சமாவது ஃபாக் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். இல்லை ஒரு வேளை 5 மணிக்கு 6 மணிக்கு அந்த டைம் வந்தால் தான் ஃபாக் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த மார்னிங் டைமில். இல்லைனா கிடையாது போல். ஸோ சேட். ஓகே, வந்ததுக்கு ஒரு 5 மணி வரைக்கும் சுற்றிட்டு போக வேண்டியதான். இங்கே ஏகப்பட்ட குரங்கு இருக்குதா. இங்கே வண்டி நிப்பாட்டினா நம்மளை சும்மா விடாது. நம்ம பேக்கை போட்டு பிடிச்சி எடுத்துகிறோம். ஸோ குரங்கு இல்லாத இடத்துல நிப்பாட்டுறோம். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் லோக்கல் பீப்புள் தான் வராங்கன்னு நினைக்கிறேன். பைக்கில் வரவங்க எல்லாருமே வந்து. முன்னாடி பாட்டை போட்டு நொறுக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த பஸ்ஸில். கொஞ்சமாவது அந்த சில்னஸ் வருமான்னு பார்க்குறோம், வரமாட்டேங்குதே. டிராஃபிக் இருக்காதுன்னு நினச்சா டிராஃபிக் இருக்குது, கிளைமேட் இருக்குன்னு நினச்சா கிளைமேட்டே இல்லை. எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்தால் என்ன தான் பண்ணுறது? அதான் தெரியல. இங்கே டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சா? மிக சூப்பரு. இங்கே எவ்வளோ டிராஃபிக் ஆரம்பிச்சா என்ன பண்ணுறது? ஷா, நமக்கும் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா? சரி, நமக்கு இல்லை. இந்த கேமரா செட்டப்பெல்லாம் பார்த்துட்டு பெரிய யூடியூபர் நினச்சிட்டாங்க போல். நம்மளே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஆஹா, இப்போ தான் அந்த சில்னஸ் ஃபீல் ஆகுது. ஓ வாவ், சில்னஸ் ஃபீல் ஆகுது. ஆனால் கிளைமேட் இல்லையே. கிளைமேட்டும் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நான் ரவுண்ட் அடிச்சிட்ருக்கிறேன். ஐயோ ஆனால் முன்ன மாதிரி இப்போ இல்லை. ஆனால் முன்னாடி வந்துட்டு யாராவது இல்லைன்னா நான் எங்கேயும் வெளியில் கூட போக மாட்டேன். இப்போ வந்துட்டு அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ யார் இருக்காங்களோ இல்லையோ நமக்கு ஒரு அப்செட்டாக ஃபீல் ஆகுதா, பைக் எடுத்தோமா எங்கேயாவது போனோமா அந்த மாதிரி தான். ஏன்னா முன்னாடி வந்துட்டு இவங்க இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு ஹாப்பியாக இருக்கும், இவங்க இல்லைனா வந்துட்டு நமக்கு ஹாப்பியாக இருக்காது. அந்த ஒரு தாட்டை வந்துட்டு எடுத்துருங்க. யார் இருக்காங்களோ இல்லையோ நம்ம லைஃப் நம்ம கையில் தான். ஸோ அதுக்கத்தாப்பெலாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது வந்துட்டு இவங்க இல்லைன்றதுனால நம்ம போகாமல் இருக்க வேணாம். ஸோ நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு பெரிய ரயில்லாம் போகணும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரைடு போனால் கூட அது கூட நமக்கு ஒரு மெமரிஸ் தான். ஏன்னா நான் ஏற்காடு வரணுன்றது ரொம்ப நாள் பிளானு.
ஆனால் கொல்லிமலை போயிட்டேன். கொல்லிமலை வந்துட்டு நான் 2022 போயிட்டேன். பைக் எடுத்த உடனேலாம் போயிட்டேன். பட் ஏற்காடும் வரதும் பிளானு, பட் இது வரைக்கும் அமையலை. ஸோ பேரலாம் வந்துட்டு நம்ம காலேஜ் தானே படிக்கிறோம். ஸோ 4th இயர்லக்குள்ளே ஏதாவது ஒரு இயர்க்குள்ளேயே நம்ம போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ நாள் விட்டேன். கடைசியில் பார்த்தோன்னா ஃபைனல் இயரில் தான் நானே போயிருக்கேன், வந்துருக்கிறேன். சாரி, இந்த மாதிரி ஏதாவது கேப் கிடச்சா வந்துட்டு எப்படியும் நம்ம இங்கே சேலமுக்கு பைக்கில் வந்தாகணும். ஸோ சேலம்லேருந்து இங்கே என்ன 40 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா 200 to 300 தான் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ். எப்படினாலும் நம்ம பைக்கில் தான் வர போகிறோம் சேலமுக்கு. ஸோ அது டைரெக்டாக பைக்லேயே வந்துட்டு இப்போ நம்ம இங்கே வந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் தான். ஒரே கல்லில் 2 மாங்கன்ற மாதிரி சேலமுக்கு வந்ததும் ஆச்சு, ஏற்காடுக்கு வந்ததாகவும் ஆச்சு. ஸோ ஏற்காடில் பெருசாலாம் எதுவும் இல்லை சுற்றி பார்க்குற அளவுக்கு. ஸோ சின்ன சின்ன வியூ பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கவர் பண்ணிட்டோன்னா போதும். ஏன்னா மற்றபடி எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வென்ச்சர் பார்க் ஒன்று இங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கெலாம். ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அது நம்மளால் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம இங்கே ஏன்னா ஃபேமிலியாக இல்லை குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தோன்னா அந்த இடத்துலலாம் போகலாம். பட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தோன்னா நம்ம அட்வென்ச்சர் பார்க் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம சோலோவாக வந்திருக்கோன்னா சோலோவாக இருக்கிறதுனால எங்கெங்கே டெஸ்டினேஷன்லாம் நல்லா இருக்குமோ அதெல்லாம் கவர் பண்ணால் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே. யாராவது ஒருத்தர் வந்தால் தான் அவங்க ஒரு ஐடியா சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஐடியா சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைல்ல, நம்ம வந்திருக்கோம், நமக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கே மட்டும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட தாட். நம்மளோட தாட் ஆஃப் தி ப்ராசஸுக்கு வந்துட்டு யாரும் கொஸ்டின் கேட்காமல் இருந்தால் சரி. ஏன்னா கொஸ்டின் கேட்டால் வந்துட்டு நமக்கு பிடிக்காது. ஸோ அதனாலே வந்துட்டு மேக்ஸிமம், ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை யார் சர்க்கிளையும் சரி, நான் யாரோட க்ளோஸாக இருக்கணும், அவங்களாம் யாருமே என்கிட்ட கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, நான் தான் அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். அவங்களும் வந்துட்டு இதெல்லாம் பெருசாக இது எடுத்துக்க மாட்டாங்க. வீட்டில் மட்டும் அப்படியே ஆப்போசிட். வீட்டில் என்னையை போட்டு கொஸ்டின் கேட்டு சாடிச்சிடுவாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கும் வீட்டுக்கும் செட் ஆக மாட்டேங்குது. எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தானே. எல்லோரும் அவங்கவுங்க இதில் வந்துட்டு அட்வான்டேஜ் எடுக்க தான் செய்வாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அதனால தான் நான் வீட்டில் பாதி நேரம் இருக்கிறது கிடையாது, வெளியில் வந்துடுறது. வெளியில் வந்துட்டு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறது. ஓகே, பார்க்கலாம் அது எவ்வளோ நாளைக்கு அப்படின்றத. எங்கே போட்டிருக்கானுங்க, எப்படி போகணும், ஏகப்பட்ட ரோடு போடுறதுனால வந்துட்டு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒருத்தன் அப்படி போகிறான், ஒருத்தன் இப்படி வரான். ஃபோட்டோவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஐஃபோன் தான் வச்சுருக்காங்க கையில். அங்கே கூட எடுத்துகிட்டு இருக்கோம். டிக்கெட்டா? இல்லை, சேஞ்ச் இல்லை, 100 தான் இருக்குது. ₹20 வாங்குற அளவுக்கு இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாமா? ஓ, என்னோடய ஹெல்மெட் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஆன்டி ஃபாக் வைஸ் இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உள்ளே வந்துட்டு ப்ரீத் பண்ணுறேன்ல, வைசர் க்ளோஸில் இருக்குதா. ஸோ சூப்பருங்க.
அதான் இதோட ஹெல்மெட் வந்துட்டு ரேட்டு ஜாஸ்தி போல். அப்படி என்னங்க வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே 20 வாங்குகிற அளவுக்கு? 20 கம்மி தான், பட் அந்த 20 வாங்குகிற அளவுக்கு அது என்ன வியூ இருக்குதுன்னு பார்க்கணும்ல. ஏன்னா ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், இந்த வியூ பாயிண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ்னு போட்டிருக்கேன். இங்கே தான் வந்துட்டு காளான் சாப்பிட்டேன், காலிஃப்ளவரு. ஓகே, ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி, 80 ரூபா. பட் குவான்டிட்டி நல்லா தான் கொடுத்துருந்தானுங்க. ஓகே, இனி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸு. அது பார்த்திங்கன்னா இங்கேருந்து 14 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10:43. நான் அப்போவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொருத்தர் ஆல்ரெடி ஒருத்தர் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் விசிட் பண்ணியிருக்கார் போல். இங்கே அவர் ஃபேமிலியோடு வந்திருப்பார் போல். ஃபேமிலிலாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் மட்டும் வெளியில் இருந்துட்டு என் பைக்கை பார்த்துட்டே இருந்திருக்கார் போல். என்னடா கலராக நம்ம பண்ணி வச்சுருக்கானே அப்படின்னு. அப்புறம் வந்து பேசினார். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நானும் சும்மாவே பேசுவேன். அவரே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாரா, பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபுல்லெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்றாரு. நல்ல ஸ்பீச் 2 பேருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. மீட் பண்ணி எங்கேப்பா ஒர்க் பண்ணுறா, ஏது சூப்பராக இருக்கிறீங்க,
எங்கே இப்போ இந்த மாதிரி தான் டெய்லி ட்ராவல் பண்ணுவீங்களா அப்படி இப்படிலாம் கேட்டார். ஓகே நல்லா என்ஜாய் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் ஆனால் என்ன பேசணும்னு தெரில, ஆனால் 40 நிமிஷமாக பேசியிருக்கோம். ரொம்ப ஜாலியாக பேசினார் அவரும். அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு எக்ஸ் ஆர்மி போல். தண்ணி அடிப்பீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டார். அதெல்லாம் நமக்குலாம் இது இல்லைல்ல. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணி அவங்களா வாலண்டியராக வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதான். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கும் வந்துட்டு கான்டாக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சொல்லவும் வந்திருக்கிறோம், யாராவது பார்த்து பேசணும், இல்லை நமக்கே ஏதாவது போகிற வழியில் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இன்கேஸ் அவங்க நம்மளை க்ராஸ் பண்ணாங்கன்னா வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க யோசிக்காமல். நம்மளும் யார்கிட்டையும் பேசாமல் நம்ம வாட்டு இருந்தோம் அப்படின்னா வந்துட்டு யாரும் நமக்கு ஏதாவது ஆனால் கூட எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் பேசுகிறதுனால எதுவும் தப்பு கிடையாது. ஸோ நீங்களும் யாரையாவது பார்த்து பேசுனீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி, அவ்வளோதான். ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் இன்னும் எந்த ஒரு ஃபோட்டோ எடுக்கலை. பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிலுங்க அதிகமாக தான் ஆரம்பிக்குது. டைம் ஆக சரிட்டு கொஞ்சமாவது இதே கிளைமேட்டோட மெயின்டைன் ஆகுன்னு பார்த்தோன்னா நார்மல் கிளைமேட் தான். கீழே எப்படி இருக்கோ அதே தான் மேலே இருக்குது. சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பட் வியூலாம் ஓகே, கொஞ்சமாக க்ரீனரியாக இருக்குது. அதனால் 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுக்கலாம் ஓவராலாக இந்த வியூவுக்கு, இந்த இதுக்கு. ஏன்னா நம்ம கீழே வந்து 11 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம்ல, அதுக்கு சொல்கிறேன். ஆனால் இங்கே நீங்கள் உண்மையிலே வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே பார்க் மாதிரி இருக்குதுல்ல, அங்கே எல்லாருமே வந்துட்டு தூங்குறாங்க, செய்கிறாங்க. அவங்கவுங்க பால் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்கவுங்க கிட்ஸோடு விளாட்றாங்க. நல்லா டைம் பாஸ் பண்ணலாம் இங்கே. இப்போ கிளியூர் ஃபால்ஸ் போட்டிருக்கிறேன். அங்கே தண்ணி வருதா இல்லையான்றது தெரியல. பார்க்கலாம் அங்கே தண்ணி வருதா இல்லையான்றது. ஃபால்ஸில் தண்ணியே இல்லையா, ஆனால் சும்மா போய் பார்த்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, ஜென்யூன் கை தான் இவங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுக்குற முன்னாடியே வந்துட்டு ஆனால் பைக் பார்க் பண்ணிக்கோங்க நீங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் பைக் பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு டோக்கன் கேட்டால் இல்லை, உள்ள தண்ணி இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குறதுனா போய்ட்டு இடத்த மட்டும் பார்த்துட்டு வாங்க, டோக்கன் 20 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி போகிறீங்களா இல்லை டிக்கெட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, குட். இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பெட்ரு. ஓகே, சும்மா போய் பார்த்துட்டு வரலான்னு. ஓகே, .75 கிலோமீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு 1 கிலோமீட்டர் இருக்கும் போல். இந்த 1 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் போயிட்டு வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது போல். ரொம்ப கீழே இறக்கணும் போல், ரொம்ப இன்க்ளைன் டாப்பராக இருக்குது. ஸோ ஏறப்போ தான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடா பாவமே, பேசாமல் முயற்சியை கைவிட்டுலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியலையே. சரி, ஒன்ஸ் நம்ம ஃபால்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்றது வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு அந்த ஃபால்ஸை பார்க்காம போயிட்டு நாளைக்கு வந்துட்டு அந்த வியூ அப்படி இருந்திருக்கு இப்படி இருந்திருக்குன்னு சொல்லக்கூடாதுல்ல. இறங்குறது ரொம்ப ஈஸியாக இறங்குறேன், எப்படி ஏற போகிறேன்னு தெரியல.
இதுதான் அந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ். பார்க்குறீங்களா? அடிச்சு வெள்ளமாக வருது. வாட்டர் ஃபால்ஸை பார்த்து முடிச்சாச்சு. தண்ணி தான் ரொம்ப வேகமாக வருது போல். அந்த தண்ணியை கடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏற வேண்டிதான். போய்ட்டு நீ அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், கிளியூர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தாச்சு. பார்த்துட்டு நீ மணி பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சு. இந்த அக்கா கடையில் தான் வந்து ஜூஸ் குடித்தோம். டோக்கன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக்குக்கு 20 rupees. ஓகே, இப்போ சாப்பிட போகலான்னு கேட்டிருக்கேன் அந்த அக்காட்ட, எங்கே ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா செல்வம் ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சீப்பாக இருக்குமான்னு கேட்டதுக்கு, இல்லை இப்போ கொஞ்சம் கேஸ் தட்டுப்பாடாக இருக்கிறனால கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கலாம், போய் ட்ரை பண்ணுங்கள், பட் ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் 2.5 கிலோமீட்டர் தான், ஆனால் 16 minutes போட்டிருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம டிராஃபிக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. இங்கேயும் நல்லா இருக்குது, இங்கேயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், பட் ஆனால் வெயிலாக இருக்குது. ஓகே, ஒன்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை டிசைட் பண்ணலாம்.